பிரைஸ் தி லார்ட். காணாமல் போன ஒரு பொருள் மீண்டும் நமக்கு கிடைக்கும்போது, நான் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி சம்பாதிச்ச இந்த பொருள் வீண் போகிறதில்ல, நான் கஷ்டப்பட்டது வீண் போகுமா அப்படின்னா, ஒரு பொருளை நம்ம பெற வேணும்னா கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தணுமா? அப்போது அந்த வேர்வையின் பின்னாடி என்ன? நிறைய பேர் சொல்கிறாங்க, ஐயா நான் இரவும் பகலும் நான் கஷ்டப்படுறேனே, நான் கஷ்டப்பட்டதுக்கு சரியான பிரதிபலன் எனக்கு கிடைக்கலையே. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் இல்லை, 100 மடங்கு எப்படி உங்களுக்கு ஆசீர்வாதம் பலனை தருகிற ஒரு மர்மத்தை, ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரரின் மேல் போட, வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கம் பண்ணும்போது நிறைய ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். கச்சையும் உருமாலும் கொண்டு வந்து வியாதிஸ்தர்கள் மேல் போடும்போது வியாதி நீங்கும், பேய்கள் ஓடும். அப்போது தேவ அன்பு பிள்ளைகளை, இந்த வேர்வை இல்லையா, இந்த வேர்வை தான் இந்த உருமாலையும் இந்த கச்சையிலும் துடைக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. நம்ம பஸ் ஸ்டாண்டில் பார்க்கும்போது நிறைய பேர் சீட்டு பிடிக்கணுன்னா இந்த கச்சையும் உருமாலும் போடுவாங்க. அப்போது அந்த பஸ்ஸுக்குள்ளே யாராவது முந்தி ஏறினா அந்த கச்சையும் அந்த உருமாலை பார்த்தோன்னே ஐயோ வாசனைன்னு சொல்லிட்டு தொட மாட்டாங்க. அப்போது அது யார் போட்டாங்களோ அவங்க வந்து ஈஸியாக இடத்த பிடிப்பாங்க. அப்போ இந்த வேர்வைக்கு ஒரு துர்நாற்றம் இருக்கிறது. இந்த வேர்வை கண்டா யாருக்கும் பிடிக்கிறதில்ல. ஸோ இன்னொருத்தர் கேட்கும்போது உழைப்பின் சின்னமாக இருக்கிறது. அப்போ இந்த வேர்வை பின்னாடி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17லேருந்து 19 வசனங்களை பார்க்கும்போது, தேவன் ஆதாம் ஏவாளுக்கு சில காரியத்தை சொன்ன, வானத்து கீழே பூமிக்கு மேலே சகல ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொன்னார். இந்த பழத்தை மட்டும் நீ சாப்பிடக்கூடாதுன்னு எச்சரிக்கை விடுத்தார். அதை மீறி அவங்க சாப்பிட்டது நிமித்தம் இந்த பூமிக்கு சாபம் வந்தது. குறுக்கை முள்ளுகள் இந்த பூமி மேலே முளைக்க ஆரம்பிச்சது. அப்போது ஜீவனுள்ள நாளமெல்லாம் வருத்தமும் சஞ்சலத்தோடு அவன் உழைக்க வேண்டியதாக இருந்தது, வேர்வை சிந்த வேண்டியதாக இருந்தது. சபிக்கப்பட்ட பூமியில் வேர்வை சிந்தி சம்பாதிக்கும் போது பணம் வருது, பணத்தினால் ஐஸ்வர்யம் வருது. அதோடு கூட அங்கேயே நிற்கிறதில்ல, வியாதி வருது. அப்புறமா நான் மீண்டும் மண்ணுக்கே போகிறோம். அப்போது பாவம் உங்களுக்குள்ள கஷ்டத்தையும் போராட்டத்தையும் வியாதியும் மறுபடியும் மீண்டும் சாவும் நமக்கு கிடைக்கிறது. அப்போது இந்த கஷ்டத்திலிருந்து, இந்த சாபத்திலிருந்து நான் மீட்க முடியாதா? இதிலிருந்து மீட்க என்ன வழின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு வழி தான், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆதாம் மண்ணிலிருந்து பிறந்தான், இயேசு மில்லிலிருந்து இறங்கினார். ஆதாம் தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்தான், ஆனால் இயேசு தேவனுடைய வார்த்தை பற்றி கொண்டு ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்தார். ஆதாம் மூலமாக இந்த உலகத்துக்கு சாபம் வந்தது, ஆனால் இயேசுவின் மூலமாக இந்த உலகத்துக்கு மீட்பு வந்தது. பாருங்கள், ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆதாம் சஞ்சலத்தோடு வருத்தத்தோடு வாழ வேண்டியதாக இருந்தது, வேர்வை சிந்த வேண்டியதாக இருந்தது. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்போது ஒவ்வொரு நாளும் சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி காண முடியும். அப்போ இயேசு வரும்போது பாருங்கள், இந்த உலகத்தில் இயேசு வரும்போது அவர் குருடர்களுக்கு பார்வை அளித்தார், செவிடர்களுக்கு கேட்கும்படியாக காதுகளை கொடுத்தார், முடவர்களை நடக்க வைத்தார். அது மாத்திரம் இல்லை, பாருங்கள், கடல் மீது அவர் நடந்தார், காற்றலையே, அதாவது வீசுகிற பெருங்காற்றை அதட்டினார். அது மாத்திரம் இல்லை, குஷ்டரோகியை சுகப்படுத்தினார், குணமாக்கினார். அது மாத்திரமில்லை, மரித்தவர்களை எழுப்பினார்,
தீட்டை பரிசுத்தமாக்கினார். அப்போ பாருங்க, மரித்து 4 நாள் ஆன பிறகும் டீஃபார்மேஷனாக இருக்க அந்த பாடியை ஆண்டவர் மீண்டும் உயிர்ப்பிக்கிறார். அவர் பாருங்க, இந்த உலகத்தில் கூடாத காரியமெல்லாம் கூடும்படியாக அவர் பண்ணார். இதுக்கு காரணம் என்ன? பாவம் நம்மளை அடிமையாக்கியது, பாவம் நம்மளுக்கு வியாதியை கொண்டு வந்தது, பாவம் முள்ளுகளை விளையும்படி செய்தது, பாவம் நம்ம வாழ்க்கையில் உயிர் வாழும் நாளெல்லாம் சஞ்சலத்தை கொண்டு வந்தது, மரிக்கும்படியாக செய்தது. ஆனால் இயேசு இந்த பாவத்திலிருந்து மீட்கும்படியாகத்தான், பாவிகளை ரட்சிக்கப்படியாக தான் இந்த உலகத்துக்கு வந்தார். அப்போ பாருங்கள் தேவ அன்பு பிள்ளைகளை, இயேசு இந்த உலகத்துக்கு வந்து எத்தனை அற்புதங்கள் செய்தாலும், இயேசுவை நம்பி வந்த யாவருக்கும் விடுதலை ஆனாலும், இன்னும் நிறைய பேர் வராமல் கூட இருந்திருக்கலாம் இல்லையா? மனுக்குலத்துக்காக அவர் செய்த ஒரு காரியம், இந்த ஆதாமு மூலமாக வந்த சாபம் இயேசுவின் இரத்தத்தால் அவர் அதை பரிசுத்தமாக்குகிறார். பூமி மேலே வந்த சாபத்தை இங்கே இயேசு என்ன பண்ணுறாரு? கத்செமனே தோட்டத்தில், லூக்கா 22:44 இந்த வசனத்தை வாசிக்கும்போது, கத்செமனே தோட்டத்தில் வெகும் வேகுலமாக ஜெபிக்கும்போது அவருடைய வேர்வை துளி இரத்தமாக மாறியது. நிறைய பேர் நினைக்கிறாங்க சிலுவையில் ரத்தம் சிந்தி தான் நம்மளுக்கு விடுதலை கொடுத்தார். ஆனால் நான் சொல்கிறேன், இயேசு உனக்காக எனக்காக நம்ம எல்லா சாபத்துக்காக அவர் வந்து சிலுவையில் மாத்திரம் இல்லை, சிலுவைக்கு முந்தி கத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபத்தினால வேர்வை, அந்த வேர்வையை ரத்தமாக மாறும் அளவுக்கு அவர் ஜெபித்தார். தேவ அன்பு பிள்ளைகளை, அப்போ பாருங்க, இந்த ரத்தம் இந்த பூமியில் விழும்போது ஆதாமுக்கு பூமிக்கு வந்த சாபம் இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக இந்த பூமியில் அது அந்த சாபம் ஆசீர்வாதமாக மாறுகிறது. அப்போது இயேசு பரலோகத்திலேருந்து வந்ததை தன்னுடைய பிள்ளைகளை நான் சாபத்திலேருந்து நான் மீட்கிறேன், சாபத்தில் கஷ்டப்படுறாங்க, ஆதாம் செய்த குற்றத்துக்காக நான் என் ரத்தத்தை சிந்தி இவர்களை மீட்கிறேன் என்று சொல்லி அவர் உலகத்துக்கு வந்தார். அவர் உலகத்துக்கு வந்து அவரோடு கூட இணைந்த சீடர்களுக்கு மத்தேயு 10:1 பார்க்கும்போது பாருங்கள், வியாதிகளை சுகமாக்கவும் பிசாசுகளை துரத்தவும் அதிகாரத்தை கொடுத்தார். பாருங்கள், இயேசு வந்து வியாதிகளை சுகமாக்கவும் பிசாசுகளை துரத்தவும் எப்படிங்க முடியும் இல்லையா? டாக்டர்கிட்ட நம்ம போகும்போது அவன் பரிசோதித்து நம்ம சொல்லணும், அவன் பரிசோதித்து அப்புறம் பிறகு மருந்து மாத்திரை, கண்டுபிடித்திருந்த மருந்து மாத்திரையே கொடுப்பான். எத்தனையோ வியாதிகள் கண்டுபிடிக்கவே இல்லை, அந்த வியாதிகளுக்கு மருந்தே கண்டுபிடிக்கல. ஆனால் இங்கே நீங்கள் பாருங்கள், இயேசுவிடத்தில் வரும்போது எண்ணற்ற வியாதிகள், எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும் அது மறைகிறது. காரணம், இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை சுத்திகரிக்கிறது. 1 யோவான் 1:7 பார்க்கும்போது இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை சுத்திகரிக்கிறது. சரி, இப்போ நம்ம பார்க்கும்போது தேவ அன்பு பிள்ளைகளை, ஆகவே இயேசுவை பின்பற்றி வந்த சீடர்கள் பேய்களை துரத்தினார்கள், நோய்களை சுகமாக்கினார். இந்த அப்போஸ்தலன் பவுல் வந்து ஆண்டவருக்கு விரோதமாக இருந்தவன், இயேசு ஜனங்களை துன்புறுத்தியவன், கொலை செய்தவன். இப்பேற்பட்ட பவுல் பிறகு இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுக்காக வாழ ஆரம்பிக்கிறான். அவன் இயேசுக்காக வாழும்போது, இயேசுக்காக சுவிசேஷத்தை யூத ஜனங்களுக்கு பிற ஜனங்களுக்கு அவன் வந்து சொல்லும்போது பாருங்க, அங்கே அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தன. அவன் உபயோகித்த அந்த கச்சையினாலும் அவனுடைய உருமால்களை கொண்டு வந்து அவர் சீடர்கள் வியாதிஸ்தர்கள் போடும்போது கூட வியாதிகளும் பேய்களும் ஓடினதான். அப்போ யோசித்து பாருங்க, இன்றைக்கி நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம், அதுக்குரிய பலன் நமக்கு கிடைக்கிறதில்ல. ஸோ இப்படிப்பட்ட பல பிரச்சனைகள் நம்ம வாடிக்கொண்டிருக்கோம். ஆனால் இயேசு கிட்ட வரும்போது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது மாறுகிறது நம்ம பார்க்குறோம். ஆதாம் சாபத்துக்கு பின்னணியாக இருந்தான், அந்த சாபத்துக்கு முறிக்க இயேசு நமக்கு வழிகாட்டியாக இருந்தார். அப்போது உங்கள் வாழ்க்கையில் நஷ்டங்கள், போராட்டங்கள், துன்பங்கள் வர காரணம் என்ன? இயேசு நமக்காக அந்த கத்செமனே தோட்டத்திலையும் கல்வாரி சிலுவிலையும் சிந்தின இரத்தத்தின் மகிமை, அது அர்த்தம்
நமக்காக சிந்திவிட்டார் என்றது நம்ம விசுவாசியாமல் இருப்பதினால்தான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாமே வருது. அப்போது போராட்டம் நீங்கணும்னா இயேசுவை விசுவாசிக்கணும். உனக்காக வந்தார், அவர் உன்னை மீட்க வந்தார், ஆதாமின் சாபத்தை அவர் ரத்தம் சிந்தி அதை ஆசீர்வாதமாக மாற்றி உனக்கு கொடுக்க வந்தார் என்று நீ விசுவாசிக்கும் போது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் சாபங்கள் மேற்கொள்வதில்லை. அதே போல் லாஸ், நீங்கள் செய்கிற பிஸ்னஸ் லாஸ் ஆகாது, எல்லாமே வர்த்திக்கும்படியாக ஆண்டவர் செய்வார். நோய்களே நீங்குதென்றால் அப்போ எப்படி லாஸ் ஆகும்? பேய்களே ஓடுதென்றால் எப்படி வியாதிகள் வரும்? யோசித்து பாருங்கள். அப்போது தேவ அன்பு பிள்ளைகளை, கர்த்தரின் வேர்வையின் மூலமாக வந்த ரத்தம் இன்னைக்கு இந்த பூமிக்கு அது ஆசீர்வாதத்தை தந்தது. அதே போல் அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுக்காக ஊழியத்தை செய்யும்போது அவர் அந்த ஊழியத்தின் மூலமாக சிந்திய வேர்வின் துளிகளால் ஜனங்களுக்கு வியாதியும் அதே போல் பேய்களும் ஓடுதென்றால், இயேசுவை ஏற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்வில் நஷ்டங்கள், போராட்டங்கள் கண்டிப்பாக வராது. இயேசு ஒருத்தனுக்குள்ளே வரும்போது அவன் புதிய சிருஷ்டியாக மாறுகிறான். அவன் செய்கிற ஒவ்வொரு காரியமும் அற்புதம் அடையாளமாகத்தான் மாறுகிறது. பழைய ஏற்பாடில் பார்க்கும்போது ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட ஆபிரகாமை மாறுகிறான். அவன் பெரிய சீமானாக மாறுகிறான். அவன் மலடியாக இருந்தான். அவனும் அவன் மனைவியும் ஆண்டவர் பிள்ளையை கொடுத்தார், தேசத்தை கொடுத்தார். அப்படி இருக்கும்போது கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்போது அந்த கிறிஸ்து உங்களுக்காக யாவையும் தருவார். என் நாமத்தை கொண்டு எதை கேட்டாலும் நான் தருவேன்னு சொல்கிறார். தேவ அன்பு பிள்ளைகளே, யோசித்து பாருங்கள். உங்கள் வேர்வை துளி தேவன் மதிக்கிறார். அந்த வேர்வை துளியை ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். உங்கள் வேர்வை துளி பாவத்தினால அந்த வேர்வை துளியின் மகிமை, அந்த சம்பாத்தியம் உங்களை பத்தாமல் இருந்தது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது நீ ஒவ்வொரு வேர்வை சொல்லி சிந்தினாலும் அதன் மூலமாக அற்புதத்தை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் காட்ட வல்லவராக இருக்கிறார். தேவ அன்பு பிள்ளைகளே, அப்படி என்றால் இயேசுவிடத்தில் வரும்போது உம்முடைய வாழ்க்கை பிரகாசமாகிறது. எலியா தன்னை பரலோகத்துக்கு எடுத்து செல்லும்போது ஒரு ஷால், உருமாலை போடுறான். அது அவன் மேலே இறங்கும்போது ரெட்டிப்பான வரங்களால் நிரம்பி அற்புதங்களை செய்கிறான். ஆனால் நான் சொல்கிறேன், எலியா காட்டிலும் இயேசு வல்லவர். வேர்வை துளியில் கூட அற்புதம் நடக்கும். தேவ அன்பு பிள்ளைகளை, இயேசுவின் சீடர்கள் அற்புத அடையாளங்கள் செய்தார். அவர்கள் சீடர்கள், நாம் இயேசுவின் பிள்ளைகள். அதற்கும் மேலான அற்புதம் நம்ம வாழ்களை நடக்கும். நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளும்போது, அப்பா என் உள்ளே வாங்கன்னு சொல்லும்போது கண்டிப்பாக இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நீங்கள் காண போகிறீங்க. ஜெபிக்கலாமா? எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அன்பு தகப்பனே, இதோ ராஜா, இந்த நேரத்தில் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். யார் யார் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தியும் என் சம்பாத்தியம் பத்தாமல் போகிறது, எனக்கு நிறைய பற்றாக்குறை இருக்கிறது புலம்பிக் கொண்டிருக்க இந்த பிள்ளைகளின் வாழ்க்கையில் ராஜா, அந்த சாபத்தை, அந்த ஆதாமின் சாபத்தை இயேசு முறித்திருக்கிறார் என்ற உண்மையின் மூலமாக தகப்பனே, இனிமே இவங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தகப்பனே, அப்போ குறைகள் இல்லை ராஜா, நிறைவாக மாறட்டும், நூறத்தனியாக மாறட்டும் ராஜா. இவங்க வாழ்க்கையில் தகப்பனே, அப்பா ராஜா, வீடு வாசல் தகப்பனே, பிள்ளை இல்லாதவங்க பிள்ளை தகப்பனே, வேலை இல்லாதவங்க வேலை தகப்பனே, அப்பா ராஜா, இவங்க வாழ்க்கையில் தகப்பனே, அப்பா ரட்சிப்பு இல்லாதவர்கள் ரட்சிப்பை நீ தந்து இந்த பிள்ளைகளை தகப்பனே நெக்ஸ்ட் லெவலுக்கு நீ கொண்டு வர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன்ல தகப்பனே. ஆமென். தேவ அன்பு பிள்ளைகளே, இந்த தேவ வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சும்மா கேட்ட எப்படி நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? தேவனுக்காக நாம் விதைப்பது. நான் கேட்டேன், அதுக்கு நான் மதிப்பு கொடுக்குறேன், என்னை நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறேன், என்னுடைய காணிக்கைகளை, என்னுடைய விதையை நான் விதைக்கிறேன்னு சொல்லும்போது உங்களுக்கு ஆண்டவர் 100 மடங்கு கொடுப்பார். அப்படின்னா நீங்கள் விதைக்க வேண்டிய நம்பர் கூகுள் பே இல்லை ஃபோன்பேக்கு நீங்கள் விதைக்கலாம். நீங்கள் விதைக்கும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் சாபக்கட்டுகள் நீங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களை வளமாக ஆசீர்வதிப்பாராக. God bless you.